Hi guys, welcome to SP Girls YouTube channel. நான் உங்கள் பிரசாந்த். இன்னைக்கு இந்த வீடியோவுக்கு முக்கியமாக என்ன பார்க்க போகிறோன்னு சொன்னால், ஒரு நடிகையின் மாற்றம் இன்ஸ்டாகிராமில் அவங்க எப்படி ட்ரெண்ட் ஆனாங்க அந்த விஷயத்தை தான். தமிழ் சினிமாவில் ஒரு நடிகையின் பயணம் என்பது அவங்களுடைய நடிப்பு திறமையை விட அவங்களது தோற்றம் சமூக ஊடகங்களில் எதிரொலி போன்றவற்றால் தான் அதிகமாக தீர்மானிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. இது தவறாக இருக்கா என்று பல முறை சொல்வதோடு நின்று விட்டுருக்காங்க சில பேர். ஆனால் அந்த நடைமுறை எதிர்கொள்ளும் போது நாம் என்ன பார்வையில் அதை பார்க்குறோம். இன்னைக்கு நாம் பேச போகும் நடிகை தான் சான்வி மெக்னா. குடும்பஸ்டன் என்ற படத்தில் நம்மளால் காணப்பட்ட ஒரு மென்மையான பாரம்பரியமான ஒரு நடிகர். இப்போ ரீசெண்ட் டைம்ல இன்ஸ்டாகிராம்ல சோஷியல் மீடியால புது கிளாமர் ஸ்டைல்ல வந்து ரசிகர்களை வந்து அதிர்ச்சி அடை செஞ்சிருக்காங்க. அவங்க போட்டோ ஷாட் ப்ரொமோஷன் ஸ்டைல் அவை எதிர்பார்க்கப்பட்ட அளவுல மாறிவிட்ட ஒரு நடிகையின் பிம்பத்தை தான் இப்ப கேள்விக்குறியாக்கிருக்கு. இது ஒரு பிரச்சனையா, பரிணாமமா, சமூகத்தின் ஒரு எதிர்பார்ப்பு தவறா அல்லது அவங்களது உரிமை தானா என்பதை இந்த வீடியோல பார்ப்போம். காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம SP Girls யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற புது வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சான்வி மெக்னா ஒரு பெரிய குடும்பத்திலிருந்து வந்தவங்க இல்ல. தமிழ் சினிமால கால் பதிக்க அவங்களுக்கு வாய்ப்புகள் மிகவும் கொஞ்சமா தான் இருந்தது. ஆனா குடும்பஸ்டம் படம் அவங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தனால அந்த படத்துல அவங்களுக்கு கிடைச்ச கதாபாத்திரம், தன்னுடைய நடிப்பு, பாரம்பரிய ஒரு வேஷ தோற்றம்னு சொல்லலாம். இவை அனைத்தும் தான் ரசிகர்களை அவங்கள பிடிக்கிறதுக்கு முதல் காரணம். அவங்களுடைய நடிப்புல ஒரு இயல்பு இருந்துச்சு. தமிழ் சமூகத்தால ஒரு புதிய குடும்பத்தாருக்கு ஏற்ற நடிகை கண்டெடுக்கப்பட்டிருந்ததுன்னு சொன்னாங்க. ஆனா சில மாதங்களுக்கு பிறகு அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கங்களை புதிய கிளாமர் போட்டோக்கள் வந்து தொடங்க ஆரம்பிச்ச நாள்ல இருந்து ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ரசிகர்கள் வியக்க வச்சது போலதான் எல்லாருடைய ரியாக்ஷனும் இருந்துச்சு. மெல்ல மெல்ல பாரம்பரிய மெக்னா ஒரு கிளாமர் மெக்னாவா மாற தொடங்கினாங்க. இது ஒரு செயற்கை உருவாக்கமா அல்லது அவங்களுடைய உண்மையான தன்மை இப்பதான் வெளிப்படுத்தான்னு பல பேர் கேள்வி எழுப்பிட்டு வராங்க. நாம சமூகமாக ஒரு நடிகை எப்படி பாக்குறோம்? குடும்பஸ்டர் மாதிரியான ஒரு படத்துல வந்து பாரம்பரிய வேடங்கள்ல இருப்பவங்களுக்கு கிளாமர் ஸ்டீல்கள் போட்டா ஏன் இப்படி போனா பல பேர் கேள்வி எழுப்பிட்டு வராங்க. ஆனா ஒரு ஹீரோ வந்து தான் எப்படி தாடி வச்சாலும் சரி, எப்படி ஷர்ட் பனியன் போட்டாலும் சரி, அது ரொம்ப மாசா இருக்குன்னு சொல்றாங்க. ஏன் பெண்கள் இப்படி போட்டா வேறுபாடு பாக்குறாங்கன்னு தான் ஒரு கேள்விக்குறி. இப்ப தமிழ் சினிமாவை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அது வெறும் கதைகளுக்கான ஒரு படங்கள் கிடையாது, சமூகத்தின் ஒரு பிரதிபலிப்பும் கூட. ஒரு நடிகையின் உருவம் பத்தி, அவங்களோட நடிப்பு பத்தி, அவங்க தோற்றம், உடை, அவங்களோட போக்கு, பேசும் விதம் அனைத்தும் வந்து ரசிகர்களால் கவனத்துல எடுக்கப்படும். இந்த கட்டுரை நாம அதான் பார்க்க போறோம். இந்த வீடியோலயும் அதான் நாங்க பார்க்க போறோம். குடும்பம் சேர்ந்த குடும்ப திரைப்படத்துல வந்து பாரம்பரிய ஹீரோயினாக ரசிகர்கள் ஈர்த்தவங்க தான் இவங்க. சான்வி மெக்னா வந்து திரைத்துறையில புதுமுகமா வந்தபோது அவங்க ஒரு ஃபேமிலி கேர் படத்திற்கு ஏற்ப ஒரு மரியாதைக்குரிய மென்மையான கதாபாத்திரம் வந்து இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. ரசிகர்களும் அவங்க பாராட்டினாங்க. நான் முதல் சொன்ன மாதிரி சமீபத்தில் வந்து சான்வி மெக்னா வெளியிட்ட சில புகைப்படங்கள் தான் இப்போ பேசும் பொருளா இருந்திருக்கு. அவங்களுடைய கவர்ச்சியான பாவைகள், வித்தியாசமான உடைகள் மற்றும் தைரியமான பார்வையோட இருந்ததாக சில பேர் கமெண்ட் சொல்லியிருக்காங்க. சில பேர் நெகட்டிவ் பாசிட்டிவ் சொல்லியிருக்காங்க. இந்த போட்டோஸ் தான் இப்போ ரசிகர்களிடையே பெரிய அதிர்வலை ஏற்படுத்திருக்கு. அவங்க இப்படிப்பட்டவங்க, இந்த மாதிரி நடிகைகள் தான் இப்படி ட்ரெண்ட்ல இருக்காங்களா, ஐயோ குடும்பஸ்தம் மாதிரி படத்துல நடிச்சவங்க இப்படி போயிட்டாங்களா இப்படி சொல்லி கமெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. போன்ற கருத்துக்கள் வந்து வெறுமன வியப்பல்ல, ஒருவர் மேல் தெளிக்கும் ஒரு நெகட்டிவான ஒரு இமேஜ்னு சொல்லலாம். ஒரு பெண் தனது உடலை எப்படி ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்ப வெளிக்கொண்டு வராங்க என்பதில் அவங்க மட்டுமே முடிவெடுக்க வேண்டும். நடிகை மட்டுமல்ல, அனைவருக்கும் இது பொருந்தும் நான் சொல்றேன். அந்த நடிகை கிளாமர் ஸ்டைல்கள் அவங்களுடைய முன்னாள் பிரம்பத்திற்கு முரணாக இருக்கலாம். ஆனா அது தவறு செய்கிறார் என்பதற்கான அடையாளம் இல்லை, அது வளர்ச்சி, அவங்க புரிந்து கொள்ளும் ஒரு செல்ஃப் எக்ஸ்பிரஷன் சொல்லலாம். ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்க? அவங்களது தனி உரிமையை பயன்படுத்துறாங்க, எதிலும் தவறு இல்லைன்னு சில பேர் சொல்றாங்க. விமர்சகர்கள் என்ன சொல்றாங்க? விழாதான் சினிமா வந்து தவறாகி விடும் என்று சொல்லி சில நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வருது. பொதுவான பார்வையாளர் என்ன சொல்றாங்கன்னா, எதுவுமே புரியல, ஆனா எல்லாம் சரியா இருக்கட்டும் சொல்றாங்க. இது ஒரு நடிகை தனிப்பட்ட ரீதியில எடுத்த முடிவு என்றாலும் அந்த முடிவு சமூகத்துல பலர் பிம்பங்களை மாற்றுன்னு சொல்றாங்க. அது எதிர்த்து நின்று பிசுபிசுப்பும் என்றாலும் அது சுதந்திரத்துக்கு எதிரான. எல்லாருக்கும் ரைட்ஸ் இருக்கு, எல்லாருக்கும் உரிமை இருக்கு. குடும்பஸ்தன் திரைப்படத்துல வந்து அவங்களது வேடம் ஒரு நடிகையின் முழு அடையாளம் இல்ல. நாம் அவங்கள ஒரு மாதிரியான கேரக்டர்னு சொல்லவும் முடியும். ஒரு நடிகை கதாபாத்திரத்தை மட்டும் செய்தா போதும், அவங்க வாழ்க்கையில எல்லா பகுதியிலும் அதுக்கு எப்ப இருக்க வேண்டும் சொல்றாங்க. நடிகையின் வாழ்க்கை தனிப்பட்ட கலைப்பயணம், ப்ரொஃபஷனல் அண்ட் பிரைவேட் லைஃப்னு சொல்லியிருக்கு. அடையாள தேடல் இவை அனைத்தும் வந்து அவங்க தனியாகவே அணுக வேண்டியது. அதனை மற்றவங்க வந்து தீர்மானிக்க கூடாதுன்னு தான் நான் சொல்ல வரேன். நாம் ரசிக்க வேண்டும், விமர்சிக்கலாம், ஆனா வரையறுக்க கூடாதுன்னு சொல்றேன். நாம எவ்வளவுதான் நவீனமாக இருந்தாலும் ஒரு பெண் நடிகையை பார்க்கும் பார்வை இன்னும் அது பழமையா தான் இருக்கு. கவர்ச்சி போட்டோ, ஏன் இப்படி போறாங்க, தனக்கு வாய்ப்பு கிடைக்கலையா, படிப்படியாக விழுறாங்களா போலன்னு சொல்லி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருது. அவாய்ட் திஸ். இப்படி நாமே பலவிதமா விமர்சிக்கிறோம். ஆனா அதே புகைப்படத்துல ஒரு ஹாலிவுட் நடிகை போட்டா கான்பிடன்ஸ், ஃபேஷன் வர்ணிக்கிறோம்ல, இது பார்வையாளர்களின் தாட். இதை தான் மாத்தணும்னு சொல்ல வரேன். சான்வி மெக்னா வந்து ஒரு நடிகை, அவங்க போடுற வேடம் ஒரு கேரக்டர், அது ப்ரொஃபஷனல். அவங்க பிரைவேட் லைஃப்ல என்ன வேணா செய்யலாம், அது அவங்களோட ரைட்ஸ். பிறகு வாழ்க்கையின் மற்றொரு கட்டத்துல அவங்களது சுய பிம்பத்தை மாற்றினாங்க. அதை பார்த்து விமர்சிக்கலாம், ஆதரிக்கலாம், கேள்வி எழுப்பலாம். ஆனா தவறானவங்க, நடிகையாகவே தகுதி இல்லை என்ற வார்த்தைகளை நாம் பயன்படுத்தக்கூடாது. நாம் ஒவ்வொருவரும் ஒரு நடிகையின் பயணத்துல பிரவேசிக்கலாம், ரசிக்கலாம், ஆனா அவங்களது வாழ்க்கையை கட்டுப்படுத்த முயற்சிக்க கூடாது. நடிகை என்றாலும் அவங்களுக்கு ஒரு மனித உரிமை உண்டு. அவங்களது உடல் மீது உரிமை
கவிஞருக்கு பாரம்பரியம் மற்றும் கிளாமர் இரண்டும் ஒன்று கொண்டு எதிரியாக இல்லை. நாம் அந்த இரண்டையும் மேய்க்கும் அளவுக்கு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கணும் என்பதே இந்த விஷயம் சோதிக்குன்னு சொல்லுங்க. guys, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஸ்பீக்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரசாந்த். பாய்.